Queen Jhansi. ஒரு பொருளை நம்ம வாங்கினதுமே அதை பிரித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பாக்சிங் அண்ட் யூசேஜ் ப்ளஸ் கொஞ்சம் என்னுடைய டெய்லி ரொட்டீன் பிளாக் தான் இங்கே பார்க்க போகிறீங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுவேனா மஸ்கர். ஃபஸ்ட்டு நான் வாங்கின பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேட். இந்த டேபிள் வாங்கின நாள்லேருந்து மேட்டே விரிக்காமல் ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டேபிள் வச்சுருந்தோம். அந்த கிளாஸ் டேபிள் மட்டும் உடஞ்சி போனதுனால டேபிளை மட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சேர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அதனால் எவர் சில்வர் சேர்ஸ் போட்டிருப்போம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். டைனிங் டேபிளை சுற்றி கொஞ்சம் கசகசன்னு இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாம் துரு ஏறின மாதிரி இருக்கு. ஆஸ் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல் வச்சு இதை ஃபர்ஸ்ட் நான் விலக்கி எடுத்துக்கிறேன். கட்லரி நைஃப், ஸ்பூன், ஃபோர்க் இதெல்லாமே நான் இதில் போட்டு டைனிங் டேபிள்லேயே தான் வச்சுருப்பேன். டைனிங் டேபிளுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் தான் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். அது இப்போ ரொம்ப கசகசன்னு இருக்குது. திங்ஸ் எல்லாம் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன். எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு தொடச்சி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆஸ் ஜான்சி மல்டி கிளீனர் தான். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். எல்லா கிச்சன்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் இது. ஒரு செகண்டில் பளபளன்னு ஆயிரும் எல்லாமே. க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக திங்ஸ் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். இந்த பெப்பர் அண்ட் சால்ட் போடுறது ரீசெண்டாக நான் வாங்கினது தான். ரொம்ப நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ரேக்கில் ஊறுகாய் பாட்டில், தேன் பாட்டில், ஜாம் பாட்டில், இட்லி பொடி, கட்லரி செட் எல்லாமே வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஒன்று டைனிங் டேபிள் பக்கமாக அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைனிங் டேபிள் மேலே கசகசன்னு ஆகாது. அதனால் நான் இந்த ஸ்பூன் செட்டும் அங்கே தூக்கி வச்சுட்டு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீனை நான் முடிச்சுக்கிறேன். எக் அண்ட் பிக்கிள்ஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு டெய்லியுமே. இது நான் நியூவாக வாங்கின ஜார் செட். இதையும் வந்து வீடியோவில் லேட்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டிக்கர்ஸும் வாங்கினேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர்ஸ், பாட்டிலில் ஒட்டுறக்குனே கிடைக்குது. இது எல்லாத்துடைய லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசான் லிங்க்கு. விலையெல்லாம் அந்த லிங்க்கில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்து ரசித்து கலை நயத்தோடு அடுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், பிளேஸே வந்து நமக்கு அப்படியே நீட்டான மாதிரி இருக்குது. வேறு எங்கேயாவது அழுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுறேன். அங்கங்கே அழுக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து தொடச்சிக்கலாம். டக்குன்னு பார்த்ததுமே அன்றைக்கி வந்து ஏதோ சிந்தி இருக்கும் போல் குக் பண்ணும்போது தெரிச்சிருக்குது. அந்த இடத்துல வந்து பாருங்கள், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அங்கே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதுக்கும் நான் மல்டி கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துக்கிறேன். செம்ம பளிச்சுன்னு ஆயிடுச்சு. வால் டைல்ஸ்லாம் எங்களுது ஒயிட் தான். ஒயிட்டில் வந்து செல்ஃப் டிசைன் வந்த மாதிரி நான் வேணும் அப்படின்னு தான் அந்த மாதிரி வச்சேன். ஏன்னா அப்போ தான் அழுக்கு படிஞ்சால் சீக்கிரமாக தெரியும் நமக்கு. கையோட அந்த தொடச்ச துணியும் நான் வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன். டைனிங் ஹாலோடைய இன்னொரு கார்னர் இது. இங்கே வந்து அடிஷ்னல் சிலிண்டர் வச்சுருக்கோம். மேலே வந்து முட்டை அப்படியே நாங்கள் அட்டையாக வாங்கிக்குவோம், அது வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். பின்னால் இருக்குது பாருங்கள் அந்த அட்டை ஷீட்டு. இது வந்து பேக் ட்ராப்காக யூஸ் பண்ணுறது. என்னோடய குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இந்த டிசைன் தெரியும், உட்டு மாதிரி அழகாக. இந்த ஷீட் வந்து 2 ஷீட் அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் வேறு டிசைனில். இதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி குக் பண்ணும்போது பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது எங்கள் மரத்தில் காய்ச்ச தேங்காய் தாங்க. மட்டை உரிச்சு இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா பூரா ஷாபியாக ஆகிடுச்சு. அதை க்ளீன் பண்ணிக்கலாம்.
தேங்காய் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஏன்னா வந்து தேங்காய் போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணோம். அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு, மகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, மீதி வந்து எங்களுக்கும் வந்துடுது. ஒரு மரத்துல இருந்து கிடைக்கிற காயே எங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது. அந்த இடம் முழுக்கவே கோகோனட் டஸ்ட்டு தான் பாருங்கள். எல்லாம் கூட்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கும் நான் வந்து ஜான்சி மல்டி கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். திரும்ப அதை அந்தந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் வாங்கின பொருள் என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேக் ட்ராப் எடுத்து விரிக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நைஃப் ஷார்ப்னர். ஆக்சுவலாக எங்கள் நைஃப் வந்து மொன்னையா போச்சுன்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணேன். வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. நானே ஒரு நைஃப் ஷார்ப்னர் செஞ்சுட்டேன். அதுவே சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ நான் ஜான்சி சேனலில் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் கைக்கு கிடச்சிது. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபைன் கோர்ஸ் செராமிக் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கத்தி ரொம்பவே மொன்னையாக இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் இருக்க கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனில் ஷார்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸில் வந்து ஒரு 10 டைம் ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனில் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கத்தியோட முன்பகுதியை கீழ் நோக்குன மாதிரி வச்சு நம்மளை நோக்கி இழுக்கணும். ஒரு சைடு மட்டும்தான் இழுக்கணும். 2 சைடு தேய்ச்சோம் அப்படின்னா மொன்னையாயிரும். இப்போ கத்தி பார்க்கறக்கே பளபளன்னு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஏதாவது கட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நான் வாங்கியிருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்து தான் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். மாவு சலிக்கிறது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மாவு சலிக்கும் போது தெரிக்கிற மாதிரி இதில் வந்து அந்த மாதிரிலாம் தெரிக்காது, காம்பேக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இனி நம்ம பார்க்கலாம். ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு கீழே விழுந்துருது. இதையும் நம்ம டெமோ பண்ணி பார்த்துடலாம். வழக்கமாக நம்ம மாவு சலிக்கிற சல்லடை கீழே ஒரு பேப்பர் மாதிரி அகலமான இது வச்சு நம்ம சலிப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்லேயே சலிச்சிட முடியும். அதுதான் இதோட பெனிஃபிட். இடம் வந்து நாஸ்தி ஆகாமல் அப்படியே சிந்திலாம் போகாமல் நீட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா சலிச்சிருச்சு பாருங்க. இதோட ரேட் வந்து 350 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். இதுவும் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது ஒரு 3-in-1 செட்டு. ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோடது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து ட்ரிபிள் கோட்டட். நான்ஸ்டிக்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணால் கூட அவ்வளோக்கா சீக்கிரமாக போகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு கடாய், ஒரு பேன், எல்லாமே வந்து இண்டக்ஷன் பேஸ் இருக்குது. அப்புறம் ஒரு தோசை தாவா. சம்டைம்ஸ் நமக்கு நான்ஸ்டிக்கும் தேவைப்படும். அதனால் வந்து இது இப்போ தான் வந்து யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. அது பேனுக்கும் செட் ஆகுது, கடாய்க்கும் செட் ஆகுது. ஆனால் தோசை தாவாக்கு வச்சா செட் ஆகலை, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ தோசை தாவாக்கு மூடி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு மூடி தான் நம்ம வச்சுக்கணும். பட் இது ரெண்டுக்கும் வந்து இது ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதுவும் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2000க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் மாவு பிசையாமல் உருட்டாமல் சமோசா ஷீட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக நான் ஏதோ ஒரு சேனலில் தான் பார்த்தேன். நல்லா வருமானு தெரியலை.
செஞ்சு பார்க்கலான்னு தோணுச்சு. சரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இந்த வீடியோலேயே செஞ்சு காமிச்சிடலாமே அப்படின்ட்டு நானும் ஃபஸ்ட்டு டைம் தான் செய்கிறேன். பாருங்க, இது வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன், 100 ரூபாய்க்கு வாங்கினேன். மோர்லாம் கடை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வச்சு நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா வந்து கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல். இதை எடுத்து ஊற்றி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லேசாக வந்து ஹீட் ஆகிருக்கு தாவா. ஊற்றிட்டு எடுத்து நான் அப்படியே எல்லா பக்கமும் ரோல் பண்ணுறேன். ஆனால் இன்னுமே பாருங்கள் கட்டி லேசாக இருக்குது. இந்த மாதிரி செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு மைதா தோசை டைப்பில் தான் இருக்குது. இன்னும் கூட கண்ணாடி மாதிரி ஊற்றலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. திடீர்னு எனக்கு கண்ணாடி பாட்டில் மேலே ஒரு ஆசை. ஸோ கண்ணாடி பாட்டிலும் அதுக்கு செட்டாக ஸ்பூனும் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸ்பூன் வந்து லோக்கலில் வாங்கினது தான். இது வந்து ஒரு டஜனாக வாங்கினேன் அமேசானில். கிச்சனில் இருக்கிற எல்லா பாட்டில்ஸும் ரீப்ளேஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்காக வாங்கின பாட்டில்ஸ் தான் இது. இது வந்து ஒரு டசன் வந்து ஒரு 300 என்னமோ வந்தது. நான் உங்களுக்கு இதுவும் லிங்க் தரேன். ஹெக்ஸகன் ஷேப்பில் இது வந்து 300 ml பிடிக்கிற மாதிரி கொஞ்சமாக போட்டு வைக்கிற திங்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இன்னொன்றும் நான் வாங்கினேன், இதை விட கொஞ்சம் பெருசு. அது வந்து 400 ml சைஸ். கொஞ்சம் நம்ம வந்து பொதுவாக கிச்சனில் வைக்கிறது எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிளாக் கலர் லிட்டு. ஒரே மாதிரி வாங்கலை நான். ஏதாவது நம்ம வந்து சொல்லும்போது கூட பிளாக் லிட் இதில் போட்டு வச்சுருக்கிறேன், கோல்டு லிட்டில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் வந்து 2 கலர்லேயே வாங்கிட்டேன். ஒன்று கொஞ்சம் பெரிய பாட்டில், இன்னொன்று சின்ன பாட்டில். இங்கே லோக்கலில் போயிருந்தப்போ ஒரு பிளாஸ்டிக் கடையில் ஸ்பூன் வாங்கிட்டு வந்தேன். போட்டு பார்க்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. ஏதோ ஒரு நிதானத்தில் வாங்கினது, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது. 2 பாட்டிலுக்குமே 2 சைஸ் ஸ்பூன் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நாளைக்கு ஆர்கனைஸ் பண்ணணும். ஏழு 8 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின பெட் பாட்டில்ஸ் தான் நான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பழசாயிருச்சு, நிறைய கரையாயிடுச்சு, சில பாட்டில்ஸ் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ வாங்கினோம் அப்படின்னா அதே மாதிரி கிடைக்காது. அதனால் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே நாள் மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டஜன் வாங்கினா 1 டஜன் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபரில் வந்தது இந்த பிளாக் லிட்டு. ரொம்ப சீப்பாக இருந்தது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். 1 டஜன் வந்து 450, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. இப்போ டைனிங் ஹால் பெர்ஃபெக்ட் க்ளீன் ஆகிடுச்சு. இட்லி பொடி, நெய், பேரிச்சம்பழம், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். இன்னும் சாஸ் பாட்டில்ஸ்லாம் எடுத்து அடுக்கணும். ஸோ இங்கே கொஞ்சம் அழுக்கு இருக்குது. நம்ம எல்லா க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போம். அழுக்கு இருந்தால் மட்டும் பளிர்னு நம்ம கண்ணில் படும். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் அழுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டர்ன் பண்ணி பார்த்து அங்கங்கே எல்லா இடத்துக்கும் நான் வந்து ஜான்சி மல்டி கிளீனர் போட்டு வைப் பண்ணி எடுக்கிறேன். 1 by 1 எல்லா அழுக்கும் வந்து இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து என்னுடைய டைனிங் ஹால் பர்ஃபெக்ட் க்ளீனாகவும் நீட்டாகவும் ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே கிச்சனையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணணும், டீப் க்ளீனிங் பண்ணணும். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. அடுப்பங்கரையில பிசுக்கா, டைல்ஸ் எல்லாம் அழுக்கா, கதவுகள்ல கிறுக்கலா, உப்பு நீரின் படிவமா, எல்லா அழுக்குக்கும் ஒரே தீர்வு. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.